அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ்கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஜூன் 9 இன்னைக்கு நம்ம டெலிகிராமில் இன்டிமேட் பண்ண டீட்டெயில் எல்லாம் பார்த்துட்டு சார்ட்டில் என்ட்ரி நம்ம எப்படி பிளான் பண்ணோம், அதுக்கான ரீசன், நாளைக்கான என்ட்ரி டார்கெட், என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டியோட இன்டிமேஷன் அப்படிங்கிறது நெகட்டிவ் அப்படின்னு பார்த்து நம்ம இன்டிமேட் பண்ணோம். அடுத்து நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து நம்ம இன்டிமேட் பண்ணிட்டோம். ஆனால் முக்கியமான விஷயம், ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும்போது அதுக்கப்புறம் டவுன் சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், இந்த எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணோம். இதை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுத்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஓகே, இதுக்கப்புறம் டைரக்ஷன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம இன்டிமேட் பண்ணோம். இந்த லெவலில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ மேலே போகும் அப்படின்னு ரெண்டு டார்கெட், கீழேயும் நம்ம டவுன் சைடு டார்கெட்டும், அப் சைடு மேலே போகும்போதும் மேலே போகிறதுக்கான டார்கெட்டும், அதே போல் ரெண்டு ரேஞ்சு, ரெண்டு பிரேக் அவுட், ரெண்டுமே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ அது எது, என்ன, எந்த இடம், அதுக்கான ரீசன், இதை மட்டும்தான் இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்க போகிறோம். நம்ம இன்டிமேட் பண்ண விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் வியூவில் நம்ம சொல்லியிருந்தது மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் எப்படி நடக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம். கேப் டவுன் ஒரு கேப் அப் அப்படி எப்படியா இருந்தாலும் அதில் சப்போர்ட் பை ரெசிஸ்டன்ஸ் செல் அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா ரெண்டு பக்கமும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த பேஸில் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணுற மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம இங்கேயே புட்டுக்கான பிளான் வச்சுட்டோம். ஆனால் கன்ஃபர்மேஷனுக்காக இந்த லோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு 23,200 அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம வந்து பிரேக் அவுட் பாயிண்ட்டாக வச்சுருந்தோம். ஸோ இந்த லெவலுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி பிளான் பண்ணிட்டோம். இங்கேயே என்ட்ரிக்கு நம்ம எடுத்துட்டோம். எடுத்து அதுக்கான டார்கெட் வந்து அதிகபட்ச டார்கெட்டு 23,100 இந்த லெவல் வரைக்கும் நம்ம ஹோல்டிங்கில் வச்சுருந்தோம். ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் கீழே, அதுக்கப்புறம் செகண்ட் பிரேக் அவுட். ஆக்சுவலாக செகண்ட் பிரேக் அவுட் அப்படிங்கிறது இந்த பக்கமாக நம்ம இன்னொரு ரேஞ்சை வந்து மார்க் பண்ணணும். இப்படி ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுது. இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது மட்டும் என்ட்ரி எடுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேயே பையிங்கான என்ட்ரி கொடுத்துட்டோம். ஏன்னா நம்ம மார்க் பண்ணது 23,130 வந்து மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகுது, ரிவர்சல் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு இன்டிமேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கிருந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 23,270 இது வரைக்குமே அதிகபட்ச டார்கெட் அப்படிங்கிற பிளான். ஆனால் மேலே போகும்போது ஃபர்ஸ்ட் 23,200 வரைக்குமே நல்லா மொமெண்டம் இருந்தது. அதுக்கப்புறம் அதில் ஒரு 30-40 பாயிண்ட்டுக்குள்ளேயே ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதை இன்சைட் ஜோன் அப்படின்னு. இந்த இன்சைட் ஜோனும் அது பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்து மேலே டார்கெட்டு. இப்போ இது இந்த எல்லா இன்டிமேஷன் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட்ல டவுன் சைடு, அதுக்கான டார்கெட் 1:2. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும்போது அங்கே மேலே போகிறதுக்கான டார்கெட்டு, அந்த டார்கெட்லேயே இன்சைட் ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுது. இதை பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்த டார்கெட். ஸோ இந்த 4 இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ரெகுலராக ஃபார்ம் பண்ணோம். இதை தான் டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணவும் செஞ்சோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்ட்ரி நம்ம எப்படி எடுத்தோம்ட்டு இதே தான் ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கேல்பிங் பேஸில் காலுக்கான என்ட்ரி எடுத்து இந்த லெவலில் டச் பண்ணும்போது காலை ஸ்கேல்பிங்கில் க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்து ரிவர்சல் புட் எடுத்து 23,200 பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுத்து அது கீழே 130 வரைக்குமே ஹோல்ட் பண்ணிட்டு டார்கெட்டை புக் பண்ணோம். அதுக்கப்புறம் மேலே போகும்போது காலுக்கான என்ட்ரி எடுத்தோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம எடுத்த என்ட்ரிஸ். இந்த ஜோன் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, இந்த லெவலில் நமக்கான என்ட்ரி ஒன்று பிளான் பண்ணி இங்கே பை பண்ணணும். இந்த பை பண்ணதுக்கப்புறம் மேலே போயிட்டு திரும்பவும் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போகும்போது ஒரு என்ட்ரி எடுத்து அந்த என்ட்ரியை டார்கெட்டையோ அல்லது ஸ்டாப் லாஸோ ஹிட் ஆகும். ஆனால் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா டைரக்ஷன் கன்ஃபார்மு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா டைரக்ஷன் திரும்பி அடுத்த டைரக்ஷன் போகணும், இல்லைன்னா வால்டிலிட்டியாக இருக்கணும். ஸோ இப்போ வால்டிலிட்டி அப்படிங்கிற பேஸில் இன்னைக்கு எக்ஸ்பெரினால ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால தான் இந்த ஹை போகாமல் அதே நேரத்தில் வால்டிலிட்டி ஹிட் ஆகுது அப்படிங்கிறதுனால நமக்கு இன்சைடில் ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகி இந்த ரேஞ்சில் அக்யூமுலேஷன் முடிச்சாத்தே மறுபடியும் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்டிமேட் பண்ணோம், பிளான் பண்ணோம். அதை இன்டிமேட் பண்ணிட்டு அதைத்தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும்போது மறுபடியும் ஒரு சூப்பரான டார்கெட் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ 3 என்ட்ரி, 4 என்ட்ரியில் ஒரு என்ட்ரி எஸ்எல், 3 என்ட்ரி டார்கெட். இன்னைக்கு இதுதான் நடந்துச்சு. ஓகே, இன்னைக்கான என்ட்ரி டார்கெட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இப்போ கரண்ட்ல மார்க்கெட்டோடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, ஹையர் டைம் ஃப்ரேம்னா லோயர் டைம் ஃப்ரேம் அப்படின்றப்ப ஹையர் டைம் ஃப்ரேமோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஆனால் லோயர் டைம் ஃப்ரேம்ல ஒரு இன்சைட் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பர்டிகுலரா 23,100, 23,270 இந்த லெவலுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணியிருக்கு.
இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்சுக்கு அது போகும். ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்சு இன்சைட் ரேஞ்ச் அப்படின்னு லோயர் டைம் ஃப்ரேம் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பேசுறப்ப உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ரேஞ்ச் அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் ஒரு ரேஞ்ச் அது இன்சைட் ரேஞ்சை ஃபார்ம் ஆகும். அது பிரேக் அவுட் ஆகி கீழே வரும்போது நெக்ஸ்ட் ஒரு ரேஞ்சுக்கான லெவல் இருக்கும். அதை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி கீழே போச்சுன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்சு அகைன் ஃபாலோ ஆகும். ஸோ இப்படிதான் ஃபார்ம் ஆகுது. அப்படின்றப்ப நமக்கு இன்னைக்கு நடந்தது இப்போ இந்த லெவலுக்கான இன்சைட் ரேஞ்ச் இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த லெவல் பிரேக் அவுட் 23,270 பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்து 23,870 23,500 அப்படிங்கிற இந்த லெவலுக்கான ரேஞ்ச் பிரேக் அவுட் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே ஓப்பன் ஆகும்போது அடுத்து இந்த லெவலுக்கான என்ட்ரியை நம்ம பிளான் பண்ணுவோம் இதே பேஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் லோயர் டைம் ஃப்ரேம்ல இருந்த ரேஞ்சு டீட்டெயிலாம் பார்த்துருக்கோம். என்ட்ரி அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட் லெவலில் சப்போர்ட் அப்படிங்கிறது 23,130, அதுக்கப்புறம் 23,070, அடுத்து 23,000 இந்த 3 லெவல் சப்போர்ட்ஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 23,270, அடுத்த ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 23,400 அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கு. நம்ம அது இன்னும் மார்க் பண்ணா மட்டும் ஓகே. 23,400, இந்த 23,400க்கு அடுத்து 23,480 கிட்டத்தட்ட 300 பிரேக் அவுட் ஆகும்போது 100 பாயிண்ட்ஸ், அந்த 100 பாயிண்ட்ஸ் பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்து இன்னொரு 100 பாயிண்ட்ஸ். இது வந்து அப்சைட் மூவ்ல அது கிளியர் கன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ டவுன் சைடு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்சைட் ரேஞ்சுக்கு உள்ளேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இது சப்போர்ட் எடுத்து அல்லது இங்கே ஒரு சின்ன ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி மேலே அல்லது கீழே எப்படி வேணாலும் பிரேக் அவுட் ஆகும். அதுக்கு நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணலாம்னா நம்ம மார்க்கெட்டில் இப்போ கரண்ட் மார்க்கெட்டோடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது 23,200, 270 இதே நம்ம இன்சைட் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ரேஞ்சு நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி கீழே வரும்போது புட்டும், அதே நேரத்தில் கீழே சப்போர்ட் டச் பண்ணி மேலே போகும்போதும் காலும் பிளான் பண்ணலாம். இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆகாமல் வெளியில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா எக்ஸாம்பிள் 23,150க்கும் கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த லெவல்ல இருந்து மேலே போய் ரிவர்சல் புட் எடுக்கலாம். இல்லைன்னா கீழே வந்து சப்போர்ட் டச் பண்ணி மேலே போகும்போது கால் எடுக்கலாம். இந்த ரெண்டுக்கு நடுவுல மார்க்கெட் இங்கிருந்து கீழே இறங்குது மேலே இருந்தா இது இடையில வந்து நம்ம காலோ புட்டோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா ஸ்கேல்பிங்ல ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம இங்க ஒரு என்ட்ரி எடுத்தோம், சடனா வந்து மேலே போயிட்டு திரும்பும் போது நம்ம ஸ்கேல்பிங்கிறப்ப புக் பண்ணியிருக்கோம். ஸ்விங் எடுக்கும்போது ஸ்விங்ல இந்த மெத்தடு வந்து நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வியூ. ஓகே, இப்போ 23,170க்கும் கீழே ஓப்பன் ஆகும்போது அல்லது 150 அந்த லெவல் ஓப்பன் ஆகும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். இது நேரடியாக கேப் டவுன்ல 23,100க்கும் கீழே ஓப்பன் ஆகும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்கு. இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும்தான் டைரக்ஷன் அடுத்து போகும். அப்படி இல்லைன்னா இங்க ஓப்பன் ஆக உடனே வந்து பையர் வந்து மேலே மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போயிடுவாங்க. ஸோ மேலே போக வாய்ப்பு அதிகம். அதே போல ரெசிஸ்டன்ட் டைரக்டா 23,400 அந்த லெவல்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னாலும் சேம் சினாரியோ தான். இங்க வந்து செல்லர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ இங்க வந்து டச் பண்ணும்போதே செல்லர் வந்து மார்க்கெட்டு கீழே இறக்கி சப்போர்ட் வரைக்குமே நகர்த்தி கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரியான வோல்டிலிட்டி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால மார்க்கெட் கேப் அப் கேப் டவுன் எப்படியா இருந்தாலும் ரெசிஸ்டன்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கக்கூடிய லெவல்ஸை டச் பண்ணி திரும்பும் போது புட்டும் அல்லது பிரேக் அவுட் ஆகும்போது காலும் எடுக்கலாம். அதே போல சப்போர்ட் டச் பண்ணி மேலே போகும்போது கால் செய்யணும். இல்லை சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகி கன்ஃபர்மேஷன் கீழே இறங்குது அப்படின்னா நம்ம புட்டும் எடுக்கிறது ஈஸியான விஷயம். ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுங்க. நம்ம வந்து அதுக்கான கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணுவோம். அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நல்ல என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னைக்கான அனலைசிஸ் ப்ளஸ் என்ட்ரி டார்கெட் டீட்டெயிலாம் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியன் அதனால கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.